ஹாய் ஃப்ளோக்ஸ், வெல்கம் டு த ஷோ ஐபிஎல் எம்பிஎஸ். தேர்ட் மேட்ச் ஆக்சுவலி வாழ்க்கையில் 3 எப்போவுமே முக்கியம்னு சொல்லுவாங்க. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் 2 ப்ரைஸ் மாதிரி 3 ப்ரைஸ் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த 2024 ஐபிஎல்லில் இந்த தேர்ட் மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்ச். கேகேஆர் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். ஆக்சுவலி இந்த மேட்ச் ரொம்ப ஹை ஸ்கோர் மேட்ச்சு, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்சு. லாஸ்ட் பால் வரைக்கும் மேட்ச் போச்சு. இதுதான் ஐபிஎல்லோட ஸ்பெஷலே, ஐபிஎல் திருவிழாவோட ஸ்பெஷலே. இதை தான் எல்லா மேட்ச்லேயும் எதிர்பார்க்குறோம். வாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஷோக்குள்ள. எஸ்ஆர்ஹெச் தோற்றதுக்கான 4 பாயிண்ட். ஆக்சுவலி இந்த எஸ்ஆர்ஹெச் நல்லாவே பேட் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. பட் பெட்டர் டீம் டிசர்வ் த மேட்ச் வின்னிங். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சென்டர்ல கண்ணு முழிச்சு வேலை பார்த்து காசு மிச்சம் பண்ண முடியலையே. ஏதாச்சும் சைடில் பிஸ்னஸ் பண்ணா தான் சைன் பண்ண முடியும். நல்ல டீம் வின் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி எஸ்ஆர்ஹெச் நல்லா எஃபர்ட் போட்டாங்க. அதே மாதிரி அவங்களோட பெஸ்ட்டு பவுலிங் அட்டாக், அந்த பெஸ்ட்டு பவுலிங் அட்டாக்கையும் கேகேஆர் அடித்து துவம்சம் பண்ணி ஹை ஸ்கோர் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஐபிஎல் அவங்க நல்லா பெஸ்ட்டு பவுலிங் அட்டாக் தான். இருந்தாலும் அவங்கள அட்டி வெளுத்து நிமித்துட்டாங்க. அதனால அது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக அமைஞ்சிச்சு. லாஸ்ட் 5 ஓவர்ஸில் 85 ரன்ஸ் அவங்க கொடுத்துருந்தாங்க. அந்த 85 ரன்ஸ் தான் மிகப்பெரிய மேட்சோட டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. அதே மாதிரி ஹென்ரி கிளாசன் அட்டி வெளுத்தார். ஆண்ட்ரே ரசல் 7 6 அடித்தா, இவர் 8 6 அடித்தார். ஆனால் அவர் கடைசி வரைக்கும் இருந்த மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியாமல் போனது மிகப்பெரிய ட்ராபேக் அமைஞ்சிச்சு அவங்களோட தோல்விக்கு. அவர் 8 6 அடித்தாலும் கடைசியாக நின்று கடைசி 6 அடிச்சிருந்தா தான் பர்ஃபெக்ட் எண்டிங்காக இருந்திருக்கும். அதுமாதிரி பேட் கமெண்ட்ஸ் 24 கோடிக்கு வாங்கியிருக்காங்க கொடுத்து. ஆனால் பேட் கமெண்ட்ஸ் ஒரு கடைசி பால் ஒரு 4 6 அடிச்சிருந்தாருன்னா இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சிருந்துருக்கலாம். பரவாயில்ல. ஆனால் அவங்க பெட்டராக இந்தியன் பவுலர்ஸ் பெட்டராக டிசர்வ் பண்ணாங்க. நடராஜன் பெஸ்ட்டாக பவுலிங் போட்டார். லாஸ்ட் ஓவரில் 8 ரன் தான் கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி நம்ம கேகேஆரோட ஹர்ஷத் பட்டேல் கடைசி ஓவர் சூப்பராக போட்டதுனால தான் கேகேஆர் வின் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இவங்க தோற்றதுக்கான 4 ரீசன்: ஹென்ரி கிளாசன் ஃபினிஷ் பண்ணல, பேட் கமெண்ட்ஸ் லாஸ்ட் பாலில் 6-4 அடிக்கல, நல்ல பவுலிங் அட்டாக் எதிராக ஹை ஸ்கோர் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியன் பவுலர்ஸ் ஓரளவு நல்லா போட்டாங்க. கரெக்டாக ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட கையில் இன்றைக்கி மேட்ச் இருந்திருக்கும். நல்ல மேட்ச் அமைஞ்சிருந்திருக்கும். அவங்களுக்கு நல்ல டேவாக எஸ்ஆர்ஹெச்க்கு இருந்திருக்கும். உதயசூரியன் உதிச்சிருக்கும். 6 சிக்ஸஸ். அதாவது கேகேஆர் இன்றைக்கி மேட்சை ஜெயிச்சதுக்கான 6 சிக்ஸஸ் என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஹை ஸ்கோர் டார்கெட்டாக செட் பண்ணிட்டாங்க. செம்ம ஹை ஸ்கோர் 209 அப்படின்றது சேஸ் பண்ண முடியாத ஒரு ஹை ஸ்கோர் அப்படின்ற மாதிரியே நம்ம சொல்லலாம். ஏன்னா ஹென்ரி கிளாசன் அவ்வளோ ட்ரை பண்ணியுமே அந்த 209 அவங்களால டிசர்வ் பண்ணி ஜெயிக்க முடியல. அதே மாதிரி அவங்க அந்த ஹை ஸ்கோர் செட் பண்ணது அவங்களோட பாதி வெற்றியை அவங்க பக்கம் எடுத்துகிட்டு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி ஒரு மேட்ச்சுக்கு பர்ஃபெக்ட் எண்டிங், பர்ஃபெக்ட் ஓப்பனிங்கும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு ஓவர் போட்டாலே ஃபஸ்ட் பால் லாஸ்ட் பால் நல்லா போடணும், நல்லா ஃபினிஷ் பண்ணணும், நல்லா ஸ்டார்ட் பண்ணி நல்லா ஃபினிஷ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி இந்த மேட்சோட பர்ஃபெக்ட் ஸ்டார்டிங், பர்ஃபெக்ட் எண்டிங். சால்ட் ஒரு பர்ஃபெக்ட் ஓப்பனிங் கொடுத்தாரு. அதே மாதிரி ரிங்கு சிங்கும் ஆண்ட்ரே ரசலும் பர்ஃபெக்ட் எண்டிங் கொடுத்தாங்க. 7 சிக்ஸர் ஆண்ட்ரே ரசல் அடித்தார். ஸோ அது மிகப்பெரிய பர்ஃபெக்ட் எண்டிங்கை அமைஞ்சிச்சு மேட்ச்சுக்கு. அதே மாதிரி அவங்க மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸ் சூப்பராக போட்டிருந்தாங்க. சுனில் நரேன் ஒரு ஓவருக்கு 4 ரன் தான் கொடுத்துருந்தாரு. ஸோ அவரோட ஓவர்ஸ் அவங்கள பிக் ஓவராக மாற்ற முடியாதனால இந்த ஹை ஸ்கோரை டார்கெட் பண்ணுறது மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக பிரேக்காக அமைஞ்சிச்சு எஸ்ஆர்ஹெச்சுக்கு. அதே மாதிரி கேகேஆர் அந்த மிடில் ஓவர்ஸும் சூப்பராக போட்டாங்க. அதே மாதிரி அவங்க கிரேட் கேட்சஸ் எடுத்திருந்தாங்க. கரெக்டாக லாஸ்ட் ஓவரில் ஸ்ரேஷ் ஒரு நல்ல கேட்ச் பிடிச்சாங்க ஹென்ரி கிளாசனுக்கு. ஸோ அந்த கேட்சஸ், கிரேட் கேட்சஸ் வின் த மேட்சஸ். அது மாதிரி நல்ல கேட்சஸ் எடுத்ததுனால அவங்க ஒரு பர்ஃபெக்ட் ஃபைனல் ஓவர் சூப்பராக போட்டு முடித்தார் ஹர்ஷத் பட்டேல். அது ஹர்ஷத் ராணா, அவர் பேர் ஹர்ஷத் ராணா நல்லபடியாக போட்டு முடித்தார். அந்த லாஸ்ட் ஓவர் தான் அப்படியே விக்டரியை கேகேஆர் பக்கமாக தூக்கிட்டு வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது மாதிரி இந்த மேட்ச் ஃபுல்லாகவே இந்தியன் பவுலர்ஸோட மேட்ச்னு சொல்லலாம். இந்தியன் பவுலர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. டி நடராஜனோட லாஸ்ட் ஓவராக இருக்கட்டும், ஹர்ஷத் ராணாவோட லாஸ்ட் ஓவராக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்ட் எண்டிங்காக பர்ஃபெக்ட் இந்தியன் பவுலர்ஸோட மேட்சாக அமைஞ்சிச்சு. அதே மாதிரி கேகேஆர் வின் பண்ணதுக்கான அது நல்ல ஓப்பனிங், நல்ல எண்டிங், அதே மாதிரி கிரேட் கேட்சஸ்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு எல்லாமே கைக்கூடி வந்தனால
பெஸ்ட்டு டீமாக டிசர்வ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க அவங்களோட ஹோம் கிரவுண்டில். இது வரைக்கும் நடந்த 3 மேட்ச்லையுமே ஹோம் கிரவுண்ட் டீம்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இனி வர்ற டீம் 3rd மேட்ச் தான் வந்து பெஸ்ட் ஐபிஎல் திருவிழாவாக அமைஞ்சிச்சு. இனி வர்ற மேட்சஸ் எப்படி வருதுன்னு சொல்லி நம்ம வர்ற ஷோஸில் பார்க்கலாம்.